கணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையில் சொல்லியிருந்த உங்களுடைய வலிமைகளை நீங்கள் முழுமையாக ஒன்று சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். என்ன காரணம் என்றால், அல்லாஹுடைய எதிரியையும் உங்களுடைய எதிரியையும் நீங்கள் அந்த வலிமையின் மூலம் அச்சுறுத்த முடியும். எனவே சக்திகளை, உங்களுடைய வலிமைகளை நீங்கள் ஒன்று சேர்த்து வையுங்கள் என்கிற கருத்தை உள்ள வசனத்தை நேற்றைய தினம் ஜுமாவின் வழியாக அடிப்படையான ஒரு ஆயத்தாக வைத்து நாம் பல்வேறு செய்திகளை சொல்லியிருந்தோம். ஒரு சமுதாயத்தினுடைய வலிமை என்பது அந்த சமூகத்தின் கல்வி, பொருளாதாரம், அரசியல் அதிகாரம் என்பதை கடந்து சமூக ஒற்றுமை என்பது ஒரு சமூகத்தினுடைய மிக பெரும் வலிமையாக இருக்கிறது. நாம் நமக்காக வேண்டி, நம்முடைய உரிமைக்காக வேண்டி குரல் கொடுப்பதை விட, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம்மை சாராத மக்கள் நமக்காக வேண்டி குரல் கொடுப்பதும், நம்முடைய உரிமைகளை பாதுகாக்குவதற்காக போராடுவதும் தான் ஒரு மனிதன் பிற மக்களை சம்பாதித்து வைத்திருப்பதற்கான அடிப்படை அம்சமாக இருக்கிறது. ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒரு ஊர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அறிஞர்கள் சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன? அதிகமாக விட்டு கொடுத்து வாழுங்கள், சகிப்புத்தன்மையோடு வாழுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டு விட்டாலும் கூட மக்களுக்காக நீங்கள், உங்களுக்கு எதிரில் இருப்பவர்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்து வாழுங்கள். அப்படி இருக்கையில் உங்களோடு மாற்று கருத்தை கொண்டிருக்கக்கூடிய மக்களும் கூட உங்களை நேசிக்கக்கூடிய விதத்தில் மாறிவிடுவார்கள். உதாரணத்திற்கு பாருங்கள், கணவன் மனைவி என்கிற பெயரில் இருவர் ஒன்று சேர்ந்து வாழ்கிறார்கள். இருவருடைய ஆசையும் வேறாக இருக்கிறது, இருவருடைய பழக்க வழக்கமும் வேறாக இருக்கிறது, இருவருடைய ஊரும் கலாச்சாரமும் வேறாக இருக்கிறது. ஆனால் திருமணத்தின் மூலம் ஒன்று சேர்க்கிற பொழுது கணவனிடத்தில் தவறான, தனக்கு பிடிக்காத ஒரு குணத்தை பார்க்கிற பொழுது மனைவி என்ன செய்ய வேண்டும்? தனக்கு பிடித்த வேற ஒரு குணத்தை கொண்டு பொருந்திக் கொள்ள வேண்டும். ஒரு கணவன் மனைவியிடத்தில் தனக்கு பிடிக்காத ஒரு குணத்தை பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவரிடத்தில் வேறு நல்ல குணம் இருக்குமா இல்லையா? அதை பார்த்து அதை கொண்டு சகித்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு மத்தியில் விட்டு கொடுத்து வாழுங்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இதன் மூலம் அந்த கணவன் மனைவிக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை கிடைக்கும். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி எழுதுகிற பொழுது அவர்கள் திருமண வாழ்க்கையிலே 30 ஆண்டுகளுக்கும் மேலாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லிவிட்டு, திருமணமான துவக்கத்தில் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். கணவனும் மனைவியும் எப்பொழுது நமக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரில் ஒருவர் கோபப்படுகிறோமோ அப்பொழுது இன்னொருவர் கோபப்படாமல் அந்த சூழ்நிலையை கடந்து விட வேண்டும். ஒருவர் சப்தமிட்டு பேசினால் இன்னொருவர் அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தது. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இருவரும் மகிழ்ச்சிகரமான தம்பதிகளாக வாழ்ந்தார்கள் என்று விட்டுக் கொடுத்ததனுடைய முக்கியத்துவத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளின் பல்வேறு இடங்களில் விட்டுக் கொடுத்தலையும் சகிப்புத்தன்மையையும் வெகுவாக பாராட்டி இருக்கிறார்கள். இரண்டு நபர்கள் சண்டையிட்டுக் கொள்ளுகிறார்கள். இருவருக்கும் மத்தியிலே மனக்கசப்பு வந்து விடுகிறது. இருவரும் ஒரு இடத்தில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் முந்திக் கொண்டு சலாம் சொல்லுகிறாரோ, யார் முந்திக் கொண்டு கருத்து வேறுபாடுகளை மறந்து அவரோடு நட்பு பாராட்டுவதற்கும் உறவை தொடருவதற்கும் முன்வருகிறாரோ அவர் மினல் கிபர், அவர் பெருமையை விட்டும் அகன்று விடுகிறார், அவர் நிறைய நற்பேறுகளை பெறுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்புகளில் ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், என்னுடைய பேரன் இமாம் ஹசன் அவர்கள் பிற்காலத்தில் தன்னுடைய கடைசி காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த விட்டுக் கொடுக்குதலின் மூலம் சமூகத்தை ஒன்றுபடுத்துவார் என்று சொன்னார். விட்டுக் கொடுக்குதலின் மூலம் சமூகத்தை ஒன்றுபடுத்துவார். அது எப்படி சாத்தியமானது என்று இமாம்கள் எழுதுகிற பொழுது சொல்லுகிறார்கள், கலீஃபாக்களுடைய ஆட்சி என்பது 30 வருடங்கள் இந்த துனியாவில் இருக்கும். அதற்கு பின்னால் மன்னர்களுடைய ஆட்சியும் அதற்கு பின்னால் மனிதர்களுடைய ஆட்சியும் இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தொடங்கி அலி ரலியல்லாஹு வரைக்கும் கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள் 6 மாதங்கள் ஹிலாஃபத்துகள் இருந்தது. அடுத்த 6 மாசம் ஹஸரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹுடைய பேரன் இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
கலீஃபாவாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பின்னால் மதீனாவில் பதவியேற்று இருப்பார்கள். அந்த நேரத்தில் யமன் தேசத்தை உள்ளடக்கி, யமன், சிரியா போன்ற தேசத்தை உள்ளடக்கி முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னை அமீராக அறிவித்திருப்பார்கள். அப்பொழுது சூழ்நிலை என்னன்னா, இஸ்லாமிய சமூகத்திற்கு 2 தலைவர்கள் உருவாகிறார்கள். ஒரு தலைமை மதீனாவை மையமாக வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரன் இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவினுடைய முஸ்லிம்களுக்கு தலைவராக, அமீராக இருக்கிறார்கள். யமன், சிரியா தேசங்களை உள்ளடக்கிய அரபிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு தலைவராக, அமீராக, அதிபராக ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். இரட்டை தலைமை உருவாகிற பொழுது ஹஸரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்த வேலை என்னன்னா, அவர்கள் நேராக கிளம்பி ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சென்று, இந்த சமுதாயத்திற்கு 2 தலைமைகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாம் இந்த உலகத்தில் இஸ்லாத்தை பிற மக்களை இஸ்லாத்தின் மூலம் வென்றெடுக்க முடியும் என்று சொல்லி தன்னுடைய அமீர் என்கிற, அதிபர் என்கிற, அமீருல் முஃமினீன் என்கிற அந்த பதவியை விட்டு கொடுத்து முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தலைவராக ஏற்று தன்னுடைய பதவியை அவர்கள் விட்டு விடுவார்கள். இதன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விட்டுக் கொடுக்குதலின் மூலம் என்னுடைய பேரன் இந்த உலகத்தில் சமூக ஒற்றுமையை நிலைநாட்டுவார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அதை இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துன்யாவில் நிகழ்த்தி காட்டியிருப்பார்கள். 2 தலைமை ஒன்று சேர்ந்து ஒரே தலைமையாக முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சியின் கீழ் பயணித்து துன்யாவில் பெரும் பகுதிகளில் இஸ்லாம் சென்று பரவுவதற்கு அந்த ஒற்றை தலைமை காரணமாக இருந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதி தருகிறார்கள். தனிப்பட்ட முறையில் குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லது மஹல்லாக்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒட்டுமொத்த தேசமாக இருந்தாலும் சரி, விட்டுக் கொடுக்குதலின் மூலமும் சகிப்புத்தன்மையின் மூலமும் நாம் ஒரு பெரும் அமைதியையும் நற்பெயரையும் சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்பதைத்தான் மேலே சொன்ன ஆயத்திலும் ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா துன்யாவில் வாழுகிற காலகட்டங்களில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களோடு ஏற்படக்கூடிய கருத்து முரண்பாடுகளில் சகிப்புத்தன்மையோடு விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளக்கூடிய, பெருந்தன்மையாக கடந்து செல்லக்கூடிய நல்ல மக்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து நல்ல ஒரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.